பானக்கம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் இது வந்து கொஞ்சம் சுக்கு போட்டுக்கலாம், 2 ஏலக்காய் போட்டுக்கலாம். அதே ரெண்டையும் சேர்த்து நச்சு எடுத்துக்கலாம். பழத்துக்கு சும்மா 1 லிட்டர் தண்ணி ஊற்றினா போதும். சுக்கும் ஏலக்காயும் இடித்து வச்சுட்டோம்ல, அதே அதில் போட்டுக்கலாம். நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். அவ்வளவுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். சில பேருக்கு இனிப்பு பிடிக்கும், சில பேருக்கு இனிப்பு பிடிக்காது. அதனால் அவ்வளவுக்கு தேவையானதுக்கு போட்டுக்கலாம். வெயில் நேரத்தில் இந்த மாதிரி பானக்கம் செஞ்சு குடித்தா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது வந்து வீட்டுக்கு தேவையானது. இது நமக்கு தேவையான அளவுக்கு போதும், கொஞ்சமாக செஞ்சுருக்கேன். இப்போ வந்து கோயிலில் செய்யணும், நிறைய செய்யணும் அப்படின்னாக்கா ஒரு 20 லிட்டர் கேன் வாங்கினோம்னா 6 எலுமிச்சம்பழம் போடணும். அதில் நல்ல பெரிய பழமாக இருக்கணும். 6 எலுமிச்சம்பழம் போதுமானது, பெரிய பழமாக இருந்தால். சின்னதாக இருந்தால் 10 போடணும். போட்டு 2 கிலோ இது நாட்டு சக்கரை போடணும். அதில் நாட்டு சக்கரை போட்டுட்டு இந்த மாதிரி சுக்கு இவ்வளவு இருந்தால் போதும். ஓரளவுக்கு சுக்கும் ஒரு 5-6 ஏலக்காயும் போட்டு நச்சு போட்டு இந்த மாதிரி பானக்கம் செஞ்சு எப்படியும் ஒரு 50 பேருக்கு கொடுக்கலாம். அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.